வெல்கம் டு அம்மா பொண்ணு சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப டேஸ்டியான ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சுகர் ஃப்ரீ லட்டு தான் செய்ய போகிறோம். ஸோ இந்த லட்டு வந்து செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. அதே சமயம் இது யார் சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் சாப்பிட்லாங்க. மெயினாக வந்து சுகர் பேஷண்ட்டு கண்டிப்பாக எடுத்துக்கலாங்க. இந்த ரெசிபியை வந்து செய்கிறது ரொம்பவே சுலபமுங்க. டைமும் வந்து அதிகமாக எடுக்காது. ஈஸியாக சூப்பராக செஞ்சிடலாம். நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செஞ்சிடலாங்க. ஸோ இந்த லட்டில் வந்து அதிக அளவில் ப்ரோட்டீன், ஃபைபர், விட்டமின்ஸ், நிறைய இரும்பு சத்து இது எல்லாமே கலந்துருக்குங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த லட்டுவை எடுத்துக்கலாங்க. ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அதே சமயம் டயாபெட்டிக் பேஷண்ட் மெயினாக சொல்லணும்னா அவங்களுக்குலாம் வந்து ஸ்வீட் கிரேவிங்ஸ் வந்து அதிகமாகவே இருக்கும். அவங்களுக்கு வந்து ஸ்வீட் சாப்பிட்ணுன்ற ஆசை வந்து கண்டிப்பாக இருக்குங்க. நம்மளால் ஸ்வீட் சாப்பிட முடியாதா அப்படின்ற ஒரு ஏக்கமும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஸோ உங்களுடைய சுகர் லெவலும் வந்து மெயின்டைன் ஆகும், இன்க்ரீஸும் ஆகாது. ஸோ அதுக்கு வந்து நான் 100% வந்து கேரண்டி சொல்லுவேங்க. இது கண்டிப்பாக வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். நான் எடுத்திருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, வீட்டில் இருக்கிற பொருட்கள் தாங்க இது வச்சுருக்கேன். நம்ம எப்போவுமே வந்து பெரிச்சம்பழம் வச்சுருப்போம் இல்லையா, 1 கப் அளவுக்கு நான் பெரிச்சம்பழம் எடுத்திருக்கேன். ஓட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 விதமாக இருக்குங்க. இது வந்து கொஞ்சம் தூள் மாதிரி இருக்கும். இது சீக்கிரமாகவே வந்து இதுவாகிடும். அதனால் இந்த ஓட்ஸ் எடுத்திருக்கேங்க. அதே மாதிரி 1/2 கப்பு போல் வந்து வேர்க்கடலையும் எடுத்திருக்கேன். வறுத்த வேர்க்கடலை தான், இருந்தாலும் நம்ம ஒரு வாட்டி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பாதாம் வந்து 1/2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேங்க. இதில் ப்ரோட்டீன் அதிகமாக நிறைஞ்சிருக்கு. கண்டிப்பாக நம்ம பாதாம் வந்து எடுத்துக்கலாம். முந்திரி இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாங்க. வால்நட் மெயினாக நான் எடுத்திருக்கேன். இது வந்து கிட்ஸும் நல்லா சாப்பிடுவாங்கன்றதுனால வால்நட்டில் வந்து அதிக அளவில் மெமரி பவர் கொடுக்குற அளவுக்கு அதில் வந்து காம்போனன்ட் அதிகமாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம வால்நட் வந்து எடுத்துக்கலாங்க. வால்நட் கூடவே வந்து நான் வந்து 1/2 கப் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். ஸோ குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம் கண்டிப்பாக. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளை எள் எடுத்திருக்கேங்க. கருப்பு வந்து வெயிட்டு வந்து கூடுங்க. ஸோ வெள்ளை எள் எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லது வெள்ளை எள்ளில். அதே மாதிரி கசகசாவும் எடுத்திருக்கேன். இது ரெண்டுமே வந்து 10 கிராம் அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேங்க. ரொம்பவும் சேர்த்தாலும் ஒரு வித கசப்புத்தன்மை வந்துடும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாக்ஸ் சீட் எடுத்திருக்கேன். மெயினாக வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃப்ளாக்ஸ் சீடை வந்து உணவில் எடுத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. ஸோ இந்த மாதிரி சுகர் ரெசிபிஸ் செய்யும்போது நம்ம வந்து ஃப்ளாக்ஸ் சீடை வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இது எல்லாமே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணணுன்றதுனால ஃபஸ்ட்டு நான் ஓட்ஸை வந்து பேன் ஹீட் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துக்கிறேங்க. இது வந்து ரொம்ப வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம கருக விட்டுறக்கூடாது. லைட்டாக வந்து அந்த ஸ்மெல் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. ஓட்ஸ் வந்து நீங்கள் ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டுமே எடுத்துக்கோங்க, ரொம்பலாம் எடுத்துக்காதீங்க. நான் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வீடியோலையும் வந்து மென்ஷன் பண்ணுறேங்க. இது வந்து கொஞ்சம் ரோஸ்ட் ஆனதுக்கு பிறகு வந்து நல்ல ஸ்மெல் கொடுக்குங்க. அந்த ஸ்மெல் வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றி நல்லா ஆற வச்சுட்டு நம்ம பவுட்ரு பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா வந்து ஃப்ளேவராக வருதுங்க, ஸ்மெல் நல்லா இருக்குது. இப்போ நான் அதை வந்து பிளேட்டில் மாற்றிட்டேன். அதே பேனில் வந்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதே பேனில் வந்து வேர்க்கடலையும் பாதாம் பருப்பு இதையும் சேர்த்துக்கோங்க. வால்நட் வந்து கொஞ்சம் லாஸ்ட்டாக வந்து சேர்த்துக்கலாம், ஏன்னா அதை வந்து ரொம்ப ரோஸ்ட் பண்ணக்கூடாது, அந்த சூட்டிலே வதக்கிக்கணுங்க. இப்போ இதை நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு, நான் பிளேட்டில் மாற்றிக்கிறேன். இப்போ வால்நட்டை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அது வந்து லைட்டாக ப்ரௌன் கலரில் வந்ததுமே நம்ம எடுத்துடலாம். வால்நட் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறது ரொம்ப நல்லதுங்க. அவங்களுக்கு வந்து நல்ல மெமரி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வால்நட் வந்து கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். அடுத்ததாக வந்து கசகசாவும் எள்ளும் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே ஃப்ளாக்ஸ் சீடும் சேர்த்துக்கோங்க. இது வந்து ரொம்ப ஹை ஃப்ளேம்லலாம் வைக்கக்கூடாது. ஜஸ்ட்டு வந்து அந்த பொரிக்கிற டைம் வந்ததுமே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ லைட்டாக ஏற்கனவே ஹீட் ஆனதுனால கொஞ்சம் லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணுங்கள். அது வந்து ஒரு மாதிரி படப்படன்னு சவுண்டு கேட்கும். அந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ் அணைச்சிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாங்க. இப்போ ஆற வச்சது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாடியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பேரிச்சம்பழத்தை சேர்க்காம அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் வறுத்தது எல்லாத்தையும் ஒரு வாட்டி பவுட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பேரிச்சம்பழத்தை போட்டுக்கலாங்க. ஏன்னா சிலதெல்லாம் அரைப்படாது. அதனால் ஃபஸ்ட்டே வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அது எல்லாமே கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாதாம், வேர்க்கடலை இது எல்லாத்தையும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது பவுட்ரு பண்ணியாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கசகசாவும் எள்ளு, ஃப்ளாக்ஸ் சீடு இதையும் சேர்த்துக்கலாங்க. இது வந்து அரைப்படும் போது அவ்வளோ ஒரு ஸ்மெல்லுங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த ஸ்மெல்லு.
நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சுங்க. இப்போ இதையும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதுக்கு பிறகு வந்து கடைசியாக நம்ம பேரிச்சம்பழத்தையும் சேர்த்துட்டு அதை வந்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதில் உள்ள இருக்கிற கொட்டை எல்லாத்தையுமே நான் எடுத்துட்டேன். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இது நல்லா நான் அரைச்சாச்சு. இது கூட இப்போ நம்ம கொரன்னு அரைச்சி வச்சுருக்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு மொத்தமாக நம்ம வந்து நல்லா வந்து பவுடராக அரைச்சிக்கலாங்க. இது எப்படியும் அரைச்சாலுமே கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வாயில் தென்படும். ஸோ சாப்பிட்றதுக்கும் நல்லாவும் இருக்கும். கண்டிப்பாக வந்து ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருக்கவங்க கண்டிப்பாக சாப்பிடலாம். இதை எல்லாத்தையுமே நான் இதில் சேர்த்துக்கிறேங்க. டெசிகேட்டட் கோகோனட் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம ஓட்ஸுக்கு பதிலாக அதை சேர்த்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒரு பிளேட்டில் மாற்றிட்டேன். நம்ம கையில் எந்த அளவுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்து வந்து நல்லா உருண்டை பிடிங்க. நம்ம கையில் வந்து பாருங்கள் சூப்பராக வந்து நம்ம அதாவது சர்க்கரையே சேர்க்காம எந்த அளவுக்கு நமக்கு வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு அழகாக வருது பாருங்கள். சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். நம்மளோட சேனலில் வந்து ஏற்கனவே வந்து இம்யூனிட்டி பூஸ்டிங் லட்டு கூட செஞ்சுருக்கோங்க. ட்ரை நட்ஸ் லட்டு கூட இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பாருங்கள். நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த லட்டு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்வீட் கிரேவிங்ஸே வராதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவ்வளோதாங்க. உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு பால் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் இன்புற்றி வாழ்க. நன்றி.